பார்த்தோம் மேலே ஏற கையில் ரொம்ப விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் எல்லாருமே கையில் க்ளோஸ் மாட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ரோடு அப்படியே பெண்டாக வருது. இன்னும் பஸ்க்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. சைனா மட்டும் நெருங்கியாச்சு நம்ம. அங்கிட்டு சைனா, இது இந்தியா. அதுக்கு மணி மக்களே, இங்கே டே 11 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கிட்ட வாங்கல தான் இருக்கோம். நேற்று நம்ம அப்ளை பண்ண பாஸ் இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்துச்சு. நான் போகிற பாஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு இது என்ன மெயினாக வேணும்னா, நம்ம இந்த பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பும்லா பஸ்க்கு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸு, ஆர்சி புக்கு, அப்புறம் இன்சூரன்ஸ், இந்த 3 இருந்தால் போதும், நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஹெட்டுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இருக்கிற தங்கி இந்த ஹோட்டல்லே வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃபார்ம் எப்படி வேணுங்க. ஸோ இதுதான் அவங்களோட பெர்மிட்டோட பாஸு. நாங்கள் போன 5 பேருக்கு எல்லாமே அப்ளை பண்ணி இன்னைக்கு டேட் 1. ஸோ அதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பஸ் போக போகிறோம். மணி கரெக்டாக ஒரு 8 o'clock ஆகுது. இன்றைக்கி நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் தெரில, நம்ம தம்பி காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நைட்டு இந்த குளிரில் பாட்டிட்டு காலையில் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுக்கிறாப்புல. என்னன்னு தெரியல. ஸோ பும்லா பஸ் போகிறோம். அன்றைக்கி நீண்ட நாள் கனவு இந்த பும்லா பாஸ். கரெக்டாக இப்போ மணி என்ன, அது 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே போக வேண்டியதான். வழக்கம்போல மகாலட்சுமி ஹோட்டல்லே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பட்ஜெட் டேஸும் எல்லாமே பெட்ரு இந்த மகாலட்சுமி. ஆமாம், நாங்கள் வந்ததுலேருந்து 2 days இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ தான் பும்லா போகிற ரூட்டு. பும்லா 33 கிலோமீட்டர். நம்ம போகிற எல்லா இடமே இந்த ஒரே ரூட்டில் தான் இருக்குது. நீங்கள் பும்லா போகிறோம், அப்புறம் மாத்தூர் லேக்கு, அப்புறம் சங்கேஸ்வர் லேக்குன்னு ஒரு லேக்கு. 3 இடமும் மெயின் இடம். இந்த 3 இடத்துக்குமே நீங்கள் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பும்லா பஸ் தான் போக போகிறோம். பும்லா பஸ் வந்து 33 கிலோமீட்டரு. அங்கேருந்து திரும்ப பேக் வந்துட்டு ஒய் ஜங்ஷன் வந்துட்டு தான் திரும்ப அந்த மாத்தூர் லேக் போக முடியும் போல். போவாங்க. மேலே போக போக சைனா பாடுறதுனால பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம். அங்கே கூட ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே நிறையா வந்து அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப குளிர் ஆரம்பிக்குது மேலே ஏற. இப்போ நம்ம நார்த் ஈஸ்டில் இருக்கிற இந்தியா பார்டருக்கு போகிறோம். மேலே ஏற ஃபுல்லாக மிஸ்டாக தாங்க இருக்குது. வானத்து மேலே வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஐயோ, ஆனால் ரோடு சின்ன ரோடு தான், பட் ரோடு க்ளீனாக தான் இருக்குது. ஆஃப் ரோடிங் மாதிரிலாம் இல்லை. இந்த 33 கிலோமீட்டருமே வந்து நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப குளிருதுங்க ஏரியாவே. பாருங்க அப்படியே கீழே எப்படி இருக்குன்னு. நம்ம வானந்து நம்ம மேலே இருக்கோம், பட் நம்ம வானத்துக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே பாருங்கள், நம்ம மோனஸ்ட்ரிக்கு தெரியுது. ரோடு ஃபுல்லாகவே சின்ன ரோடு அப்படியே பெண்டாக வருது. ஆனால் ரோடு பார்க்க சூப்பராக இருக்குது. கீழே பாருங்களேன், இந்த ட்ரீலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பாருங்கள், அந்த ஃபாக் எல்லாமே மேலே ஏறுது பாருங்கள். ஓகே, வர மாதிரி தான். ஃபாரினில் ஓட்டுற மாதிரி தான் வண்டி ஃபீல் ஆகுது. பாருங்க கீழே எவ்வளோ க்ளவுடியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்க. பார்த்தோம் மேலே ஏற கையில் ரொம்ப விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் எல்லாருமே கையில் க்ளோஸ் மாட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், ஐயோ மூச்சு விட கஷ்டமாக இருக்குங்க, சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், வின்டர்லாம் வந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போலங்க. இதுலேயே நார்மல் சீசன்லேயே வந்துடணும், பட் இதுலேயே எப்படி இருக்குன்னா அப்போ நினச்சி பாருங்கள் வின்டரில் வந்தால் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் இந்த டைமில் வந்தால் நம்ம அதோட வியூ எல்லாமே என்ஜாய் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். பட் வின்டரில் வந்தால் இந்த வியூலாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டால் இந்த மந்த்து தான் வர்றது பெட்டர்னு நான் சொல்லுவேன். இது வேறு உள்ள போக மாட்டேது. சரி, ஓகே, இப்படி மாட்டிடும் இப்போதைக்கு. ஷிட், ஓகே, மாண்டே. ஸோ இதுதான் ஒய் ஜங்ஷனு. இங்கே தான் நான் பாஸ்.
ஆக்சுவலி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பும்லா வந்து 12:30 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் போகிற டைம் அது மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த ஒய் ஜங்ஷன் அங்கே லெஃப்ட் வந்தாச்சு. லெஃப்ட்டில் தான் வந்து அந்த மாதிரி லேக்கு. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் போல். சரி மாதிரி லேக்கு முடிச்சுட்டு போயிட்டு வரும்போது கரெக்டாக மணி ஆகிடும். அண்ணன் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க, போயிட்டு வரும்போது சரியாக சொன்னார். ஸோ பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே. அப்படியே ரோட்டு மேலே இருந்து மாதிரி லேக் வியூ பாருங்கள். லேக்கே சூப்பராக கிளியராக இருக்குங்க. கீழே ஆக்சுவலி மாதிரி லேக் தான் சுங்கேஸ்டர் போல். சுங்கேஸ்டர் ஏரியாவில் வந்து மாதிரி லேக் இருக்குது போல். அது எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. இப்போ கிளியராக இருந்துச்சு. சுங்கேஸ்டர் இடத்துல வந்து மாதிரி லேக் இருக்குது. ஸோ இதுதான் மாதிரி லேக்கோட பார்க்கிங். இது இங்கே தான் பைக் பார்க் பண்ணிட்டு உள்ள நடந்து போகணும் போல். போகலாம்ல. நம்ம மாதிரி லேக்கில் தான் இருக்கோம். பின்னாடி இருக்க லேக் எல்லாமே வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து வின்டர் டைமில் வந்து நவம்பர் டிசம்பரில் எல்லாமே ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருமா. நம்ம அந்த லேக்கு மேலே நடந்து போகலாமா அப்படி இருக்குமா. நாங்கள் வந்த டைமில் வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு பார்க்க. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் வந்தால் தான் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வின்டர் டைமில் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போயே ரொம்ப குளிருது. ஆமாம், இடம் பார்க்க நான் சூப்பராக இருக்குது. பின்னாடி சுற்றி மலை, சென்டரில் லேக்கு பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே கஃபே இருக்குது. இது மிலிட்ரியோட கஃபே. இது நம்ம இங்கே ஆக்சுவலி அருணாச்சல் பிரதேசில் மோஸ்ட் ஆஃப் த எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயுமே வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்ட அவங்களோட கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ரேட்டுமே ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஒரு டேஸ்ட்லாம் உண்மையிலே நம்ம நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே நல்லாவே பண்ணித்தராங்க. இந்த சுங்கேஸ்வர் லேக்லேயுமே இந்த கஃபே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கஃபேக்கு வந்தோம். பார்த்தா உள்ள சூப்பராக டிவி அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பாருங்க கூட டிஷ்லாம் எடுக்குது எல்லாமே. ஸோ அந்த மெயின் லேக்குக்கு தான் வாக் பண்ணி போகிற இந்த பிரிட்ஜ் பாருங்கள். உட்லே பெங்களூர்லேயே இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நினச்சி பாருங்கள் நார்மலே எப்படி இருக்குன்னா இப்போ வின்டரில் வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோனில் தெரியுதை விட நேரில் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி தெரியும் போல். ஸோ அந்த 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 மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மரத்துக்கு கீழே ஃபுல்லாமே நான் ஆக்சுவலி வேறு வீடியோவில் பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இல்லை அந்த டைமில். அவங்க வின்டர் டைமில் வந்திருப்பாங்க போல். ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த டைமில் இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி அவ்வளோதான். ஆனால் அந்த டைமில் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் என்னை கிட்ட இதுதான் பெட்டர்னு சொல்லுவேன். கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைமில் வாங்க. இல்லை எனக்கு ஸ்னோவாக பார்க்கணும். ஆனால் வந்து மெயினாக சொல்கிறேன், ஸ்னோ பார்க்கணும் ஆசைப்பட்டேன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. அது மெயின் ரீசன். அதை யோசித்துக்குங்க. பட் இந்த ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஜூன், ஜூலையில் வந்தீங்கன்னா, ஆகஸ்ட் இந்த டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த பயங்கரமான வியூ இதெல்லாமே ரசிச்சுட்டே வரலாம். இந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த இடம் அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது. எப்படி சொல்கிறது, ஸ்னோ இல்லாமல் அப்படியே அந்த ஸ்னோவோட ஃபீல் வந்து நம்ம முகத்தில் அடிக்குது. அதுவே பயங்கர ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம அடுத்து போகிறது வந்து பும்லா பாஸ் தான் போகிறோம். அதுதான் நம்மளோட டார்கெட்டே. திரும்படியும் ஒய் ஜங்ஷன் வந்தாச்சு. ஒய் ஜங்ஷனில் சொன்னால் நம்ம லெஃப்ட்டு நம்ம பும்லாக்கு வளையிற இடம் தான். இங்கே தான் பாஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம ஒய் ஜங்ஷன் வந்தாச்சு. ஒய் ஜங்ஷன் வந்ததுலேருந்து தான் நம்ம இந்த லெஃப்ட்டு போகணும் நம்ம பும்லாக்கு. இங்கேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர் நம்ம பும்லாக்கு போகிறதுக்கு. அடி இந்த பும்லா பஸ்க்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. சைனா மட்டும் நெருங்கியாச்சு. நம்ம நெருங்க வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவலில் அப்படியே வாயெல்லாம் உளருது. வாயில் எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்க. இங்கே பாருங்கள் வியூ. ஃபைனலி பும்லா பாஸ் வந்தாச்சு. அந்த ஸோ இதுதான் இந்தியா. அந்த கேட்டு தான் வந்து நம்ம அங்கிட்டு சைனா, இது இந்தியா. ஸோ பாக்கி பயங்கரமாக இருக்குங்க. இப்போ இன்றைக்கி தான் மீட்டிங் நடந்துச்சான். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து சைனாவுக்கு இந்தியாவுக்கு மீட்டிங் நடக்கும்போது இங்கே தான் வந்து பேசுவாங்களாம். ஸோ பயங்கரமாக குளிருதுங்க. நம்ம இந்தியாவோட கடைசி எல்லை இதுதான். எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. அதாவது நார்த் ஈஸ்டில் தான் கடைசி.
இதுதான் இந்தியா சைனாவோட பார்டரு. ஸோ இதுதான் செக் போஸ்ட்டு போல. இங்கிட்டு சைனா, இங்கிட்டு இந்தியா. ஸோ இங்கே ஒரு கஃபே மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நம்ம வாசலுக்கு என்ட்ரி பண்ணணும். இந்த கஃபேக்கு அப்புறம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு சோல்ஜர் வந்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் இந்தியா சைனா பார்டர் வந்து ரொம்ப க்ளோஸாக காமிச்சாங்க. அங்கே வந்து அந்த கஃபேலேருந்து ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க உள்ள ஆர்டர் போட்டாங்க. அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. இப்போ தான் தெரியுது அந்த ஹெட்டுக்கு 500 சார்ஜ் பண்ணதுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஒரு ½ மணி நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்தியாவோட பார்டரில் என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.